அன்பான ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார், ஜெனட்டிக் அஸ்ட்ராலஜர். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கன்னி ராசி அவங்களோட வாழ்க்கை பயணம். அப்போ கன்னி வாழ்க்கை பயணம் அப்படின்னா ஒரு ராசி கன்னி ராசியில் பிறந்தவங்க நம்ம சொல்ல போகிற பலாபலன்களை கடந்து ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லும் அனுபவிச்சுட்டு போகிற மாதிரி ஏற்படும். இது ஆண் பெண் இருவருக்கும் பொருந்தும். இப்போ பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு 60-70 வயது இருக்கிற ஒரு ஆண் பெண்ணாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஆமாம் என் வாழ்க்கையில் நடந்தது, இந்த சம்பவம் நடந்தது, இதுக்கப்புறம் தான் இது நடந்தது, இந்த பரிகாரம் ஒன்று நடந்தது அப்படின்னு இருக்கும். இதே 30-35 வயசு இருக்கிறவங்க ஆமாம் இதெல்லாம் 2-3 விஷயம் நடந்திருக்கு, ஒரு சிலதெல்லாம் நடந்தது அப்படின்னு. அப்போ மீதி இருக்கிற பலன்கள் நடக்க போகுது. இதில் ஒரு விஷயம் ஆக்டிவேஷன் அனைத்துமே சொல்ல போகிறோம். இது கன்ஃபார்மாக பயன்பெறும். எதை டெவலப் பண்ணணும், எதை குறைக்கணுங்கிற விஷயம் வரைக்கும் இதில் இருக்குது. முழுமையாக பாருங்கள். பொதுவாக கன்னி ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா இது அறிவாளிகள் கூடும் ராசி. இந்த ராசி இயற்கையாகவே அறிவாளி இருக்கும், அறிவாளி சார்ந்த நண்பர்கள் இருக்கும், அறிவு சார்ந்த அனைத்து விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் ராசி இந்த ராசி. இவங்க ராசியை ஆக்டிவேஷன் பண்ணுற போதே நான் பெருசாக என்ன சொல்லுவேன்னா, ஒரு பெருமாள் சம்மந்தப்பட்ட வழிபாடு, அது தனித்து விஷ்ணு மட்டும் தனித்து இருக்கிற பெருமாளாக சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது இன்னும் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா டக்குன்னு ஒரு லைப்ரரி போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாலே ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். ஒர்க்கில் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு பார்க்கில் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு வாங்க. இது உங்களுக்கு அதோடய வைப்ரேஷன் உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லுவோம். புத்தகம் கணக்கு சம்மந்தப்பட்டதில் இதாக இருக்கும். நான் இந்த ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிண்டிகேட் பேங்க், இப்போ கனரான் இருக்குது, அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் நிறைய பேர் அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ராசி வச்சாலே அவங்க வோடாஃபோன் சம்மந்தப்பட்ட அந்த சிம் கார்டெலாம் நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ வேணால் மாறி இருக்கும். அப்போ இந்த ராசின்னு வந்தாலே ஒரு சில தத்துவம் வந்துடுது. இவங்க இந்த ராசிக்காரங்களுக்கு நாய் வளர்த்தா யோகம். நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், இது மாதிரி பெட் அனிமல் சம்மந்தப்பட்டது யோகமாக இருக்கும். இவங்க கேட்டு பாருங்கள், நிறைய பேர் வளர்த்துருப்பாங்க. இல்லை பக்கத்து வீட்லேயாவது அந்த அம்சம் இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கு வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது வருமானம் இரட்டிப்பாகிற ராசி. இயற்கையாகவே இவங்களுக்கு வருமானம் உண்டு. தந்தை வகையில் வருமானம் உண்டு, தொலைதூர வருமானம் உண்டு, அரசாங்க சார்ந்த வகையிலும் வருமானம் உண்டு. அப்போ குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் சார்ந்த நிர்வாகம் அதிகமாக இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்களிடம் பணத்தை கொடுக்க சொல்லுவோம். இப்போ ஆணாக இருக்காங்க, உங்கள் மனைவிட்ட கொடுத்து வைங்க, இல்லை அம்மாட்ட கொடுத்து வைங்க, உங்களுக்கு பயனாகும். இரட்டிப்பாகிற சூழ்நிலை உண்டு. அத்தை என்ற வர்க்கத்துக்கு ஏதாவது ஒரு செய்முறையோ செய்ய வேண்டியிருந்தால் உதவி பண்ணுங்கள், அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். பொதுவாக இந்த ராசிக்கு திருமணத்து ஆனதுக்கப்புறம் தனி கொடுத்தன விரும்பிகள் இயற்கையாகவோ சூழ்நிலையாகவோ தனி கொடுத்தன அம்சம் வந்துடும். இந்த ராசியோட தத்துவமே அப்படி தான். குடும்ப உறுப்பினராக இருப்பாங்க, திடீர்னு வேலை கிடச்சி வேறு பக்கம் போகும்போது தனி கொடுத்தன மாதிரி அதையும் நான் நிறையா பார்த்துருக்கோம். இந்த ராசிக்கு என்ன சொல்லுமா, வெள்ளி சம்மந்தப்பட்டது குடும்பத்தில் வைக்கணும். ஒரு சில நேரத்தில் வெள்ளி தட்டு, வெள்ளி டம்ளரில் சாப்பிட சொல்லுவேன். இது இவங்களுக்கு இன்னும் பூஸ்டப் ஆகும். ஏன்னா இவங்க ராசியில் தான் சுக்கிரன் நீச்சம் அடையும். அது 2ஆம் அதிபதி வேறு. அப்போ சுக்கிரனோட ஆக்டிவேஷன் எப்போவுமே டெவலப் பண்ண வேண்டிய ராசி இந்த கன்னி ராசி. வெள்ளியில் டம்ளரு ஏதோ ஒன்று பயன்படுத்திக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சூழ்நிலை அவசரத்துக்கு இதை ஒரு ஆக்டிவேஷன் பாயிண்ட் வேணும், திடுப்புன்னு நமக்கு ஒரு பண வருவாய் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம் வரலைன்னா நான் அந்த பல ரசங்களை ஜூஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் குடிக்க சொல்லியும் சக்ஸஸ் ஆகிருக்கு. இவங்களுக்கு 3ஆம் இடத்தை பற்றி கொஞ்சம் நிறையா பேச வேண்டியது இருக்குது. என்னென்னா 3க்கு அதிபதியை 8க்கு செவ்வாய் வரனால பொதுவாக இவங்க செக்லிஃப்டில் கொடுக்கக்கூடாது. செக்லிஃப்ட் சார்ந்தது பவுன்ஸ் ஆயிரும். அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா உறுதிப்படுத்திக்கணும், அப்புறம் தான் செக்லிஃப்ட் கொடுக்கணும். அவங்க போட்டு பணத்தை எடுக்க 1க்கு 2 முறை இது பண்ணணும். சும்மா எல்லா நேரத்துக்கும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கறது, கையெழுத்து போடுறது, ஜாமீன் போடக்கூடாத ராசி இந்த கன்னி ராசி. இவங்க நண்பர்கள் சம்மந்தப்பட்டதில் இவங்க நிறைய பேர் இந்த கையெழுத்து போட்டு இந்த வண்டி வாகனம் கொடுத்து நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. ஒரு சிலருக்கு என்ன பண்ணாங்கன்னா, வண்டி இவர் சேல்ஸ் பண்ணிட்டார், ஆனால் வாங்கினவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. அப்போ இதுக்கு உறுதிப்படுத்தும் கன்ஃபார்மாக மாற்றிக்கிட்டாங்களான்னு வரைக்கும் பார்க்க வேண்டிய ராசியில் இது. இவங்களுக்கு கார் யோகம் ஜாஸ்தி. பைக் யோகத்தோட கார் அமைப்பு நல்லாயிருக்கும்பா. பைக்கு 2ஆம் பட்சமே. அப்போ கார் யோகம் வீடு யோகம் அதிகம், வண்டி வாகனத்தில் பைக்குங்கிறது கம்மி. இவங்களுக்கு இளைய சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இளைய சகோதரர்கள் பூர்வீக சொத்து கொஞ்சம் அதிக ஆசைப்படக்கூடிய ராசி. உங்களுக்கு இளையவங்க இருந்தால் அப்படி இருக்கும். அதனால் பூர்வீக சொத்தில் சமமாக பேசி பங்கிக்க வேண்டிய அம்சம் உண்டு. இந்த ஃபோனுங்கிற பிரச்சனை, ஃபோனாக இருக்கலாம்,
இந்த லெட்டராக இருக்கலாம், தகவல் தொடர்ந்த ஒரு விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒன்று இவங்களுக்கு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும்போம். பொதுவாக இவங்க ஃபோன் சம்மந்தப்பட்ட திடீர்னு நல்ல ஃபோன் ரேட்டு கொடுத்து வாங்கியிருப்பாங்க, திடீர்னு ஒர்க் ஆகாம்பாங்க. இவங்க கொடுத்த ஒரு மெசேஜ் போய் சேராமல் இருக்கும், இல்லை தப்பாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லுவோம். அதனால் இவங்க கொடுக்குற தகவல் சார்ந்த சாதனங்களை கரெக்டாக பயன்படுத்த வேண்டிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் கேபிள், இந்த கேபிள் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆதாயம் குறைவுன்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் கவர்மெண்ட் கேபிள் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவேன் இந்த ஜாதகத்துக்கு. சரி, இப்போ நான் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தாய் ஸ்தானம், அப்புறம் வீடு, அதை பற்றி பார்ப்போம். தாய் அப்படிங்கிறது இவங்க பொதுவாகவே இவங்க குடும்பத்தில் அம்மா குடும்பத்தில் ஒருத்தர் டீச்சர் உண்டு. அம்மா ஒரு சிறந்த அட்வைஸ் பண்ணுறது, கதை சொல்லக்கூடிய அம்சம் உண்டு. தாய் வளர்ப்பு மூலம் இவங்களுக்கு ஆதாயம். தாய் மூலம் இவங்க குழந்தைய தாய் பராமரிப்பாங்கன்னு சொல்லுவோம். இந்த கன்னிராசிக்காரங்க குழந்தைய தாய் பராமரிக்கக்கூடிய அவங்க, அதாவது பாட்டி, அவங்க பராமரித்து வளர்க்கக்கூடிய அம்சம் அதிக குடும்பத்தில் இருக்குது. இது நகை சம்மந்தப்பட்டு தாயோட நகை குழந்தை பொண்ணுக்கு வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த ராசிக்கு உண்டு. பொண்ணு அம்மாவுக்கு நகை வாங்கி தரும் இல்லையா, அது இந்த பரிமாற்றம் இதெல்லாம் நடக்கக்கூடிய அம்சம் உண்டு. அப்போ இவங்க ஒரு இடம் வாங்குகிறாங்க. அம்மா வீடு எங்கே இருக்கோ அது பக்கத்தில் ஒரு இடம் அமையும்போம். இவங்க வீட்டில் அம்மா தங்க வைப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கான்னு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக இவங்க சொத்து வாங்கக்கூடிய சொத்து அமைஞ்சு அது வச்சுருப்பாங்க. அதில் அந்த வீட்டில் அம்மா தங்க வைக்கக்கூடிய அம்சமும் இருக்கும். இப்போ இவங்க இடம் வாங்குகிறாங்கன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் பக்கத்தில், ஒரு காலேஜ் ஒட்டி இந்த மாதிரி வாங்க சொல்லுவோம். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இவங்க உணவு சம்மந்தப்பட்டது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபுட்டு சம்மந்தப்பட்டதில் சமையல் செஞ்சு போடுறது, இல்லை ஹாஸ்டல் சம்மந்தப்பட்டதை நடத்தி பயன்படுத்துகிற ராசியில் இந்த ராசியும் உண்டு. இவங்க குழந்தை சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தாமத குழந்தை ஏற்பட வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு சீக்கிரம் குழந்தை பிறந்தால் அவங்க இந்த குழந்தை ஹெல்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இது ஒரு 50% பொறுத்தது, மற்ற அம்சத்தை பார்க்கணும். அப்போ ஒரு சிலருக்கு வந்து மிஸ்கரேஜ் ஆகிறது. அப்போ இந்த குழந்தை அப்படின்னு வந்தால் குலதெய்வத்தில் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு மொட்டை அடிக்கிறது, இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். இவங்க கன்சீவ் ஆகிறாங்க அப்படின்னா அந்த 3 மாதம் வரைக்கும் கவனமாக பார்த்துக்கிட்டு டாக்டரோட அந்த சஜஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த கன்னி ராசி. இது இவங்களுக்கு அம்சம் உண்டு. நிறைய பேர்த்துக்கு நான் பார்த்துருக்கேன், சின்ன தொந்தரவுகள் குழந்தை சார்ந்த வந்திருக்கு. அப்புறம் இவங்க ஹெல்த் அப்படின்னு பார்க்கும் பொழுது வயிறு சார்ந்த தொந்தரவு, இஎன்டி சார்ந்த தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக இவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு கால் தொந்தரவு, நரம்பு சார்ந்த தொந்தரவு இயற்கையாகவே உண்டு. ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க, சார் அந்த நரம்பு பிளட் ஃப்ளோ, ரத்த ஓட்டத்தில் கொஞ்சம் தடை இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கை கால் நரம்பு கொஞ்சம் பிளல்ஜாக இருக்குது. ஒரு சிலருக்கு கால் நரம்புமாங்க, ஒரு ரேராக தலை நரம்புமாங்க. அப்போ எங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ நீங்களும் கவனமாக இருக்க வேண்டியது. உங்களுக்கு என்ன சஜஷன் சொல்லுவோம்னா, நீங்கள் மேக்ஸிமம் கோபம் சம்மந்தப்பட்டு வரக்கூடாது. ஒரு சிலருக்கு ப்ரெஷர் பார்த்திங்கன்னா சுகரோட ப்ரெஷர் அதிகமாக வர்றது இந்த ராசிக்கு. அப்போ இந்த ராசி சம்மந்தப்பட்டு பார்க்கணும். இந்த ராசியில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்லுவோம் பார்ப்போம். நெகட்டிவ் ப்ளஸ் எல்லாமே கலந்து பார்ப்போம். ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு டிசிஷன் உங்கள்கிட்ட ஒரு பாயிண்ட்டை கொடுத்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது 100% பர்ஃபெக்டாக இருக்கும். கணக்கு வழக்கில் நீங்கள் சிறந்தவராக இருப்பீங்க. அப்போ ஒரு சில நிர்வாகம் சார்ந்த விஷயத்தில் நான் நிறைய விதத்தில் சொல்லியிருக்கேன், சார் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கொடுங்க, கரெக்டாக பார்ப்பாங்க. அவங்க ஓகேன்னு சொல்லிட்டா எல்லாத்துக்கும் பிடிச்சிரும். ஏன்னா பர்ஃபெக்ஷன் விரும்பி, ஏன்னா நான் பொதுவாக நாங்கள் நக்கீர ராசின்னு சொல்லுவேன். இறைவனே வந்து தப்பானது பண்ணால் கூட இது தவறுன்னு சுட்டி காட்டக்கூடிய ராசி தன்மை பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்கு உண்டு. இந்த ராசிக்கு இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ஒரு க்ரியேட்டிவிட்டி, எது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி இன்னும் டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் இன்னும் பெருகணும்னா வீட்டில் ஒரு தராசு, அதாவது தராசு சம்மந்தப்பட்டது ஒரு மிஷின் இயற்கையாகவே நிறைய பேரில் இருக்குது. அது வச்சு பயன்படுத்த சொல்லுவாள். நானே உங்கள் வீட்டில் ஒரு மிஷின் வைங்க, ஒரு வெயிட் சம்மந்தப்பட்ட துலாபாரம் மாதிரி ஒரு வைக்க சொல்வேன். அது இவங்களுக்கு வருமான விருத்தியை கொடுத்து விடும். அப்படி இவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்க தந்தைக்கும் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய இதாகும். இவங்க திருமணம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு பார்ப்போம். பொதுவாக இவங்க திருமணமே தனி கொடுத்தனும் போகிற அம்சம் உண்டு. இந்த திருமணம் சொன்னாலே சார் திருமணத்தப்பு மழை பெய்யும்னு சொல்லுவோம். ஒன்று நகை எடுக்கும்போது, இல்லை திருமண புடவை அந்த மாதிரி பத்திரிகை கொடுக்கும்போது, ஆக மொத்தம் திருமணம் ஸ்டெப்பில் மழை வந்துவிடும். நிறைய பேர் மழையிலே திருமணம் பண்ணாங்க இந்த ராசிக்காரங்க. நான் சொன்னேன், நகை எடுக்கும்போது கொடுத்தோம், குலதெய்வ கோயிலுக்கு கூப்பிட்டு போகும்போது மழை வந்தது. அப்போ மழைக்கும் திருமணத்துக்கும் இது உண்டு. ஒரு சிலருக்கு திருமணம் தாமதமாகிட்டே இருக்குன்னா, நான் என்ன சொன்னேன்னா,
ஜூபிட்டர்னு ஒரு பைக் இருக்குது, அது சும்மா ஒரு ஓட்டி பாருங்கள். ஜூபிட்டர் சம்மந்தப்பட்டது அந்த பைக்கு சொன்னேன், அதுவே சக்ஸஸ் ஆகிருக்கு. ஒரு பைக்கோ ஒரு வண்டி வாகனம் ஒரு காரு ஏதோ ஒன்று வாங்கினாலோ திருமணத்துக்கு ஆக்டிவேஷன் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ரொம்ப நாள் திருமணம், ஒரு இடம், ஒரு வீடு, ஏதோ ஒரு வீடு பராமரிப்பு இல்லாமல் அதை தூய்மைப்படுத்துங்க, திருமணத்துக்கு உண்டானதாக இருக்கும். படிக்கும் பொழுது திருமணம் அமைஞ்ச கன்னிராசிக்காரங்க நிறைய பேர், சார் படிச்சுட்டு இருக்கும்போதே வரன்னு கேட்டாங்க, நாங்கள் கொடுக்கலாமா வேண்டான்னு யோசிக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் படிக்கும் போதே திருமணமாகும். படித்த பின் திருமணமாகதை விட திருமணமானது பின் படித்தவங்க அதிகம்னே சொல்லலாம். இப்போ என்ன சொல்லுவோம், கன்னிராசிக்காரங்க திருமணமாகி குழந்தை வந்தாச்சு, 2வது குழந்தை வந்ததுக்கப்புறம் கூட படிக்கிற யோகம் உள்ள ராசி தான். ஆக மொத்தம் படிப்புக்கும் இந்த ராசிக்கும் தொடர்பு உண்டு, வளர்ச்சியும் உண்டு. இந்த ராசியோட பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர்கள் அவங்கள நம்பி பெரிய டிசிஷன் எடுக்கும்போது கவனமாக இருக்கணும். என்ன ரீசன்னா 11ஆம் இடம் சந்திரனாக இருக்கிறனால மட்டும் இல்லை, முன்ன ஒன்று சொல்லிவிட்டு பின்ன ஒரு கருத்து வேறுபாடு மாற்றிடுவாங்க. ஒன்று அவங்க சூழ்நிலையாக கூட இருக்கலாம், அது பெண்ணாக தான் இன்னும் கவனமாக இருக்கணும். அப்போ கருத்து வேறுபாடு ஏதோ ஒன்று மாறிடும், அதில் கவனம் தேவை. இவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, எப்பெல்லாம் ஒரு மருத்துவ செலவு, எப்பெல்லாம் ஒரு விரைய செலவாகுதோ அப்பப்போ மெட்டி காலில் இருக்கிற மெட்டியோ கொலுசோ மாற்றி கேங்கம்போம். அப்புறம் அப்படின்னா சிவன் பார்த்திங்கன்னா நடராஜர் சம்மந்தப்பட்ட அந்த சிவன் நடராஜர் சார்ந்த ஒரு வழிபாடு பண்ணும் பொழுது இவங்களுக்கு மருத்துவ செலவு குறையும். இவங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு ஆருத்ர தரிசனம், ஆருத்ர அந்த நட்சத்திரம் அன்று இறைவன் வழிபாடு இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். அப்போ இவங்க பிஸ்னஸ் இவங்களுக்கு வேலைக்கு போகிறத விட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அதிக ஆர்வம் இருக்கும். வேலைக்கு போனாலும் சைடில் பிஸ்னஸ் பண்ணுற யோகம் உண்டு. இவங்க பிஸ்னஸ் என்கிற ஆங்கிள் பார்க்கும்போது 2 தொழில் 2 வருமானம் வருகிற சூழ்நிலை உண்டு. ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டே டெவலப் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு. இவங்க வேலைக்கு போகிறத விட பிஸ்னஸ் நிறைய நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வேலைக்கு போனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லை பெரிய லெவலில் பதவியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் ஓகே. இப்போ வேலைக்கு போனால் கூட ஒரு பதவி இருக்கணும், மரியாதை இருக்கணும், அது குறைஞ்சா அங்கே இருக்க மாட்டாங்க. இவங்க கண்ட்ரோல் கீழே அங்கே வேலை நடக்கிற மாதிரி இருக்கும். இதே பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னா இவங்க சொந்த பந்தம் தாய் மாமன் அந்த உறவும் சேர்த்து ஹெல்ப் பண்ணி டெவலப் ஆவாங்க. இவங்க பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரே ஒரு பாயிண்ட்னா வேலையாட்கள் தாங்க இவங்க சரியாக அமையலம்போம். இவங்க இதில் கம்பல்சரி சிசிடி போட சொல்லுவோம். இதுதான் இது. இவங்களுக்கு வருமானத்தில் இன்னொரு பாயிண்ட் சொல்லுவேன், வருமானம் சார்ந்தது இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு இந்த மழைநீர் சம்மந்தப்பட்டு பிடிச்சி அந்த ஆஃபீஸ் தொழில் ஸ்தாபனத்தில் பிடிக்க சொல்லுவோம். எப்பவுமே வாட்டர் பாட்டில் கன்ஃபார்மாக பயன்படுத்த சொல்லுவோம். இவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. கடையில் வாங்குவதை விட வீட்டில் எடுத்துகிட்டு போகும்போது இவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு கால் சம்மந்தப்பட்ட விரல் சார்ந்தது அடி ஏதாவது பட்டால் உடனே சரி செய்வது ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே 12ஆம் இடம் பார்த்திங்கன்னா சூரியனோட ஸ்தானம். அங்கே பார்த்திங்கன்னா சிவனை குறிக்கக்கூடிய அம்சம் உண்டு. அது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் வேறு. இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கால் சம்மந்தப்பட்டதில் வந்த பெரிய மருத்துவ செலவு வந்துடும். அது இந்த ராசிக்கு உண்டான புதுத்தன்மை வேறு. இவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு சின்ன அஜீரணம் வரும், அது வந்து சரியாக போயிடும். மற்றபடி பெரிய தொந்தரவு இந்த ராசிக்கு இல்லை. இந்த ராசிக்கு ஒன்றே ஒன்று மைனஸ் அப்படின்னா பிடிவாத குணத்தை குறைப்பது நன்று. பிடிவாதம் அந்த ஒரு பாயிண்டில் தான் நிறைய விஷயங்கள் பெற்றதும் அதுதான், இழந்ததும் அதுதான் இந்த ராசிக்கு. இவங்களுக்கு அடுத்து இந்த ராசிக்கு என்னென்னா கௌரவம், கோயில் சம்மந்தப்பட்டதில் ஒரு நிர்வாகம் சார்ந்த உங்களுக்கு கூப்பிடுவாங்க, நீங்கள் போக சொல்லுவோம். ஒரு சங்கம், ஒரு குழு, இந்த மாதிரிலாம் நீங்கள் தலைவர் இருக்கக்கூடிய பதவிகள் உண்டு. உங்களுக்கு நீங்கள் சொல்கிற பேச்சை பல பேர் விரும்புவாங்க. நீங்கள் பேசுகிறது மற்றவங்க கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது இந்த ராசி. இவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இவங்களுக்கு வீடு கட்டினதுக்கப்புறம் இன்னொரு வீடு உடனே அமையும்னு சொல்லுவோம். ஒரு இடம் வாங்கினதுக்கப்புறம் உடனே இன்னொரு இடம் அமையும்போம். இவங்க வீட்டு பக்கத்தில் குழந்தைகள், பொதுவாகவே இந்த வீட்டில் குழந்தைகள் வந்து விளையாட ஆசைப்படும். குழந்தைகள் விளையாட்டு சாதன பொருட்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். இவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, கிருஷ்ணர், தனித்த கிருஷ்ணர் இல்லை புல்லாங்குழல் வைத்த கிருஷ்ணர் மாதிரி வைக்கும்போது நல்லாயிருக்கும். இவங்களுக்கு சப்த கன்னிகள் வழிபாடு, சப்த கன்னிகள், கன்னிமார்கள், இந்த மாதிரி கருப்பராயன் இது மாதிரி பண்ணலாம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழை மரம், தென்னை மரம் இது ஏதோ ஒன்று வந்துடும். அப்படி இருந்தால் இவங்களுக்கு நன்று அது சார்ந்த வருமானம் உண்டு. ஒரு சில பார்த்திங்கன்னா முருங்கை மரம் நான் சொன்னேன், இது மாதிரி இருக்குது. முருங்கை மரம் இருக்குது, அதுலேயே பார்த்திங்கன்னா கடைக்கு போட்டு ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சாதாரண அவங்களுக்கு இது. இவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்குது, மன சஞ்சலம் இருக்குன்னா இவங்களுக்கு பெட் அனிமல்ஸ் வளர்க்க சொல்லுவோம். அது குறிப்பாக நாய் வளர்ப்பது இவங்களுக்கு மன சாந்தியை கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு உண்டு. அப்போ இதை தாண்டி வேறு ஏதாவது டாபிக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இதில்
உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அந்த ராசிக்கு இன்னும் வலுப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், நியூமராலஜி, வாஸ்து, மேரேஜ் மேட்சிங் பார்க்கணும், கீழே தெரியிற நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு கொடுக்குறோம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் தனிப்பட்ட முறையில் இம்ப்ரூவ் பண்ணணும்னா இந்த கேள்விகள் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.